சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்வில் நினைத்த நல்லது உனக்கு நடக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு கவலைகளும் துன்பங்களும், எவ்வாறு எல்லாம் நீ அவமானங்களை சந்திக்க கூடாதோ அவ்வாறு எல்லாம் சந்தித்தாய். இதை இரவில் தனியாக கண்ணீரை வடித்து கொண்டு என்னிடம் சொல்லி கதறுவாய். நீ கவலைப்படாதே, உனக்கான விடியல் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையே இருளாக இருக்கிறதே என்று கலங்காதே. இனி உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் புது விடியலாக மாறப்போகிறது. துன்பங்களும் துயரங்களும் உன் நிழல் போல் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. உனக்கு வந்த அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகிறது. நீ நிகழ்காலத்தின் ஒளிமயமாக மாறப்போகிறாய். நீ மேலோங்கி நிற்கக்கூடாது என்று உன்னை கீழே தள்ளி கொண்டு இருந்தார்கள். ஆனால் உன் மன தைரியத்தால் நான் எல்லாவற்றையும் கடந்து வாழ்வில் முன்னேறுவேன் என்று நிரூபித்து காட்டிவிட்டாய். உன்னுடைய நல்ல மனமும் தைரியமும் உன்னை மிக உயரத்தில் வைக்கப் போகின்றது. எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவுகளை எழுப்பாய். உனக்கு என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கூடவே வரும். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நீ நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றார். அதாவது உன்னை ஏமாற்றுகின்றார். அவர் உன்னை கரம் பிடிப்பாரா என்று என்னிடம் நிறைய தடவை நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். அதற்கு பதில் கூறுகிறேன், கேள். உன்னுடைய அன்பு உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் நிச்சயம் உன் துணை உன்னிடம் வந்து சேரும். அந்த துணையை நீ கெட்டியமாக பிடித்துக்கொள். யாரிடமும் அவரை விட்டு கொடுத்து விடாதே. அதுதான் உன்னை கடைசி வரை உன்னை சந்தோஷமாக வைத்து காப்பாற்றும் அந்த உறவு மட்டும்தான். ஆதலால் நீ அந்த உறவை தனியாக எங்கேயும் விட்டு விடாதே. அவர் வரும்போதே அவரை ஏற்றுக்கொள். எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் அதை தள்ளிவிட்டு அதை நிவர்த்தி செய்து நீ வேண்டிய வேண்டுதலை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். ஆகையால் நீ நேசிக்கும் உறவு உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் உன்னை தேடி வருவார். அவர் உன்னை கரம் பிடிப்பார். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.